ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட் ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் கேஸ் வந்து 174 ரூபா போட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா 3:18 ஆகுது. இப்போ நான் வந்து ஒரு ஆர்டர் வச்சு அப்புறம் 4 மணி வரைக்கும் ஓட்டி ஆகணும் கைஸ். ஏன்னா இப்போ அந்த ஆர்டர் நான் சீக்கிரமாக கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் வேறு யாரும் ஆர்டர் அடிக்க ஆரம்பிச்சிடும் லேட் ஆகிடுங்க கைஸ். அப்புறம் சார்ஜர் வேறு இல்லை ஃபோனில், திருப்பி நைட்டு வரணும் வேறு. ஏன்னா நைட்டு 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஓட்டால் தான் எனக்கு இன்சென்டிவ் வரும், இல்லைனா இன்சென்டிவ் வராது கைஸ். அதுதான் பார்க்குறேன். இப்போ 4 மணிக்குள்ளே நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா ஐடியே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சர்ஜ் வராது கைஸ். ஏன்னா அது கண்டிஷன் வந்து 4 மணி வரைக்கும் இது ஆன்லைன் இருந்தாகணும். அதான் கைஸ் நான் பண்ணதுன்னு தெரில. நான் பொறுமையாக போகலாமான்னு பார்க்குறேன் கைஸ். இல்லைனா இந்த ஆர்டர் பக்கத்தில் தான் இது இருங்க கைஸ். டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். அப்புறம் இன்னொரு ஆர்டர் ஓட்டி தான் நம்மளுக்கு அவ்வளோ கைஸ். கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது பிள்ளைக்குது. நம்ம எப்படின்னா 1/2 மணி நேரம் ஓட்டி ஆகணும் கைஸ். 40 நிமிஷம் கிட்ட ஓட்டி ஆகணும். பார்த்தாங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா 3:19 ஆயிடுச்சு. நான் பண்ண தெரியல கைஸ். வேறு இப்போ நம்ம எப்போ ஆர்டர்லாம் வேணாம்னு நினைக்கிறோமோ அப்போ தான் கைஸ் ஆர்டர் அடிக்கும். இப்போ நான் குத்துறேன்னா இப்படி இருந்தால் நான் ஆர்டர் அடிக்கும். இப்போ எங்கன்னா உள்ளே போய்ட்டு இப்போ 4-5 மணி ஆகிடும் கைஸ் ஒரு ஆர்டர் கொடுக்கறதுக்கு. அதுதான் கைஸ் பார்க்குறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரில. வாங்க சரியாக பொறுமையாக போகலாங்க. எப்படியும் 4 மணி வரைக்கும் ஓட்டி ஆகணும். காசி நான் இப்போ நம்ம இந்த 2 ஆர்டருமே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணோன்னா கரெக்டாக ஒரு 6 ஆர்டர் தான் சரி. 6 ஆர்டர் தான் காசு ஓட்டிக்கிறோம். என்ன தெரில காசு வாயம் ரொம்ப குறைட்டு வேறு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படியே பொறுமையாக போகலாம் கைஸ். ஏதோ ஒரு 4 மணி ஆனால் போதும். இந்த ஒரு ஆர்டர் மட்டும் வச்சுட்டு ஓட்டிட்டு அப்படின்னா போயிடலாம். எனக்கு அந்த 3ஆவது ஆர்டர் கொஞ்சம் அந்த அக்கா சீக்கிரம் வந்துட்டால் கூட பரவாயில்ல கைஸ். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் ஆர்டர் ஓட்டலான்னு. பார்த்தீங்கன்னா அதுலேயே 1/2 மணி நேரம் கிட்ட, அதுலேயே 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கிட்ட போயிடுச்சு. இப்போ எப்படி கைஸ் ஓட்ட முடியும்? நல்லா பரவாயில்ல கைஸ். நல்ல வேலை கடைசியாக ஒரு 2 ஆர்டர் ஆச்சு, டபுள் ஆர்டர் ஆச்சு. இப்போ நல்லா கஷ்டமாகிட்ருக்கோம் ரொம்ப. இந்த பக்கம் வைக்கு தானு தெரியல. நான் இந்த பக்கம் வந்துனுக்கிறேன். ஓகே கைஸ் வாங்க போய் பார்க்கலாம். அப்படின்னு டைம் நான் ஓட்ட தானே போகிறேன். எந்த வழியில் போனான்னா இப்போ வழி தப்பாக இருந்தால் கூட நம்ம வலிச்சுன்னு வேறு வழியில் போனாங்க கைஸ். இப்போ வரைக்கும் நம்ம 4 மணி வரைக்கும் ஓட்டினாங்க கைஸ். இப்போ ஸ்லோவாக சரியாக பொறுமையாக போகலாம் கைஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டுன்னு நினைக்கிறேன் ரொம்ப. ஏன்னா அங்கேருந்தே 1.5 கிலோமீட்டர் தான் போட்டுச்சு. இப்போ நமக்கு தெரிஞ்சு நமக்கு எப்படியும் 1/2 கிலோமீட்டர் கிட்ட வந்துருப்போம்னு நினைக்கிறேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னால் ஃபோனை பிடிச்சிட்டு பைக் ஓட்ட முடியல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிக்கணும், ஒரு கையில் பைக் ஓட்டணும். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டமாக இருக்குது. சரி நான் கஸ்டமர் லொக்கேஷன் போய்ட்டு உங்ககிட்ட பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்சம் டிலே பண்ணலாம் தான் பார்த்தோம். அதில் கஸ்டமர் கால் பண்ணிட்டாங்க. சரி ஃபுட் எத்தனை வைப்பான்னு சொன்னாங்க. அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் தான் வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டோம். இதுமாதிரி ஃபுட்டு மட்டும் எதுவுமே கொடுத்துடலாம்.
ஒரே நிமிஷம் பார்க்குறேன். 174 சேஞ்ச் இல்லை. சேஞ்ச் இல்லை கரெக்டு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 தான் ஆகுது. அதுக்குள்ளேயே ஃபோன் பண்ணிட்டாங்க கஸ்டமர் வேறு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, கஸ்டமர் லொக்கேஷன் கொஞ்சம் முன்னாடி வந்து வெயிட் பண்ணலான்னு பார்த்தேங்க. கரெக்டாக கஸ்டமர் கால் பண்ணி அந்த லொக்கேஷன் நம்ம கரெக்டாக நம்ம வர அப்படி வாப்பான்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படி வந்துட்டேன் டக்குன்னு. பார்த்தீங்கன்னா இப்போ தான் 3 ஆகுது. இன்னும் 1/2 மணி நேரம் எப்படின்னா ஓட்டி ஆகணும் கைஸ். என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஒரு 1/2 மணி நேரம் ஓட்டினா மட்டும் போகுது எப்படின்னா. இறங்கி சேஞ்ச் எத்தனை போய்க்கிறாங்க. 200 கொடுத்தாங்க. சேஞ்செல்லாம் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை போய்க்கிறான்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளோட்டிங் கேஷ்னால் எப்படி போட போகிறேன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகிடுச்சுன்னா ஆர்டர் சுத்தமாக வராது. ஏன்னா லாகினே பண்ண முடியாது ஃபுல்லாகிடுச்சுன்னா. வேறு அக்கௌண்ட்லேயும் வேறு காசு இல்லை. யாருன்னா எடுத்து போயிட்டு ஃபஸ்ட்டு வீட்டில் எடுத்து போயிட்டு கரெக்டாக பண்ணணும். அப்போ தான் நைட்டு லாகின் பண்ணி ஓட்ட முடியும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3:30 மணி ஆயிடுச்சு. போனாங்க, இன்னும் வரலை. எவ்வளோ நேரம் தெரியல வரத்துக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெயில் கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக நீங்கள் வெயில் எல்லாம் கம்மியாகிற மாதிரி தான் இருந்துச்சு. வெயில் பரவாயில்ல நீங்கள் ஓரளவுக்கு. ஆனால் டிராஃபிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஒரு நாள்லாம் டிராஃபிக் அதிகமாக இருக்கும், வெயில் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல.